அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு மார்ச் மாதத்தின் முதல் தேதி, மாசி மாதத்தின் 17ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. சூரியனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 1. கரெக்டாக இந்த 1 அப்படிங்கிற தேதியானது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறதே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் தேதி 17. இதில் வர 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 8. இந்த 8ங்கிறது அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது. ஸோ பணவரவுக்குண்டான ஒரு எண் சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 111 அப்படிங்கிற அற்புத எண் சேர்க்கையும் இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ப்ராக்ரெசிவாக முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேதி 1. அதே போல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால சூரியனுக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 1 ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026ஆம் வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகை 10. இதில் வர 1ஐயும் சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்படி மாதத்தின் முதல் தேதி அன்றைக்கே நமக்கு இவ்வளவு சிறப்பும் இருக்குது. குறிப்பாக இந்த 111 சேர்க்கை இருக்குது பாருங்கள், இது நம்ம வாழ்க்கையவே மாற்றும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி செல்லும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், அந்த நாளில் நம்ம பணவரவுக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க நமக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு 10-20 நாள் தாண்டறதுக்குள்ளாரியே பணம் இல்லாமல் கடன் வாங்குகிற நிலைக்கெல்லாம் போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு வழியிலேருந்து வருமானம் வரும், கடன் இல்லாமல் நிம்மதியாக அந்த மாதத்தை அவங்களால நகர்த்த முடியும் அப்படின்னே சொல்லலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பணவசிய பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை இந்த நாள் முழுக்க இரவுக்குள்ளார நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு அப்படிங்கிறது உண்டாகும். ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். இன்றைக்கி நமக்கு ராகுகாலம்ங்கிறது மாலை 4:30 6 மணி வரைக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30. இந்த 2 நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சுடுங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகளில் அசைவம் செய்வீங்க, சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தரலாம். எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தின் முதல் தேதி அன்றைக்கி கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். ஏன்னா நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு வருமானம் பெருக்கணும், செல்வ செழிப்பு மிகுதியாக இருக்கணும்னா இந்த கற்பூரவள்ளி செடியை வீட்டில் வளர்க்குறது அல்லது அந்த இலையை வச்சு இந்த முதல் தேதி அன்றைக்கி பரிகாரம் செய்கிறது எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது ரெகுலராக உங்களுக்கு நானே சொல்லிகிட்ருக்கேன். எப்படியாவது ஏதாவது ஒரு மாதம் தவறினாலும் இன்னொரு மாதம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதம் உங்களுக்கு நல்ல பணவரவு உண்டாகும் இல்லையா? அதுக்காக தான் இப்போவுமே நமக்கு ஒரு இலை தேவைப்படுது. உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கேயாவது வெளியில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் பறிச்சுட்டு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின் 1 எடுத்துக்கோங்க. ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும். இந்த 1 ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு இந்த ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையிலேயே இந்த 1ங்கிறது தான் ஹைலைட்டடாக இருக்குது. அதனால் இந்த காசை எடுத்துக்கிறது சிறப்பு. இதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துக்கோங்க. பணவசிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம் தான். அதனால் இந்த கலர்லேயே நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது தான் நல்லது. அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறு துண்டு பட்டை. சுருள் பட்டையோ சாதாரண பட்டையோ ஏதாவது ஒன்று ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க. சும்மா 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட ஓகே தான், சரிங்களா? இது நல்ல ஒரு தனாகர்ஷண பொருள். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. அதில் இந்த பட்டை ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். எங்கே நல்ல நறுமணம் இருக்குதோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க, சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கிறீங்க.
கற்பூரவள்ளி இலை, ஒரு காசு, பச்சை கலரில் ஒரு பேனா, ஒரு சிறு துண்டு பட்டை, இவ்வளவு தான். இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. பெட்ரூமோ ஹாலோ எங்கே வேணாலும் உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா உங்கள் 2 உள்ளங்கையும் பரபரன்னு தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இங்கே வந்துட்டு இந்த ஒரு சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்காக நம்மளுடைய சேனலில் ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் தான். இதை வந்து இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து இதே சிம்பிளையே நம்ம இந்த கற்பூரவள்ளி இலை எடுத்து வச்ச பாருங்க, அந்த இலையிலையும் வந்துட்டு போட்டுக்கணும். இது 1ஆம் தேதி பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாகும். நிறைய முறை வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டே வந்து கொடுத்துருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து இதை ரிப்பீட்டாக சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த கட்டைவரல் கீழே உள்ள பகுதியிலையும் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த கற்பூரவள்ளி இலையிலையும் வந்துட்டு இந்த சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ₹1 காசு இருக்குது இல்லையா, இதை நம்ம சாதாரணமாக வச்சோம்னாலே நமக்கு பணவரவு உண்டாகும் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி அந்த 8 எண் சேர்க்கை இருக்கிறதுனால இதில் நம்ம அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அளவில்லாமல் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் இன்ஃபினிட்டி சிம்பிள் ஒன்றையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பட்டை எடுத்து வச்சோம் பாருங்கள், இந்த பட்டையில் 808 அப்படிங்கிற மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னு சொல்லலாம். இந்த நம்பரை நம்ம எந்த ஒரு தன ஆகர்ஷண பொருளில் பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதுவும் இந்த பட்டையில் பயன்படுத்தும் போது இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். அதனால் 808 அப்படின்னு இந்த பட்டையில் வந்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த கையில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சிம்பிளை வரைஞ்சிருக்கோம். ₹1 காசில் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்கோம். அதே போல் இந்த பட்டையில் 808 வந்து போட்டிருக்கோம். கற்பூரவள்ளி இலையில் கையில் வரைஞ்ச அதே சிம்பிளை வந்து போட்டிருக்கிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எனர்ஜைஸ் பண்ணணும். இப்போ உங்களுடைய இடது கையில் அந்த சிம்பிள் வரைஞ்சிங்க இல்லையா, அதுக்கு மேலே இந்த இலையை வந்து வச்சுக்கோங்க. இலை வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே அந்த ₹1 காசு, அதுலேயும் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த பட்டை அதில் 808 எழுதிக்கும், அதுவும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அதை எடுத்து இந்த காசு மேலே வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு I received endless money, I received endless money, I received endless money அப்படிங்கிற அஃபர்மேஷனை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். அதாவது நான் அளவில்லாத பணத்தை ஈர்க்கிறேன், நான் அளவில்லாத பணத்தை பெறுகிறேன், அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு நிறைய பணம் சேர்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். எப்போதுமே சொல்கிறது தான், விசுவலைசேஷன் எந்த அளவுக்கு டீப்பாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஆகட்டும், ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும், சுவிட்ச் வேர்ட் ஆகட்டும், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கொடுக்கும். அதனால் நல்லா வந்து விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டோ அல்லது ஒரு பேப்பரில் முடிச்சோ ஒரு துணியில் முடிச்சோ உங்களுடைய பீரோவில் பர்ஸ்லன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 2-3 ரெடி பண்ணி கூட உங்கள் பர்ஸில் ஒன்று, பீரோவில் ஒன்று, உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்றுன்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ மார்ச் 1 வச்சாச்சு இல்லையா, ஏப்ரல் 1 அப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா, இலையை வந்து எப்படி காஞ்சி போயிருக்கோம் அதை நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுக்க காட்டிடலாம். பட்டையை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த ₹1 மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்குன்னு பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல. சரிங்களா? ஜஸ்ட்டு நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% பலன் நிச்சயம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.